ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்துல்லாஜ். இந்த வீடியோவில் நான் வந்துட்டு ஒரு ரியலிட்டியான ஆப்ஜெக்டை தான் வரையணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். என்ன அதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா குட் டே பிஸ்கட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததுக்கப்புறம் எப்படி வரும்னு எனக்கு தெரியுது ரிசல்ட். ஆனால் ஃபைனலில் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் வந்துருந்துச்சு. அந்த ரிசல்ட் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். உங்களோட ஃபீட்பேக் அப்புறம் உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அவுட்லைனை போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ பிஸ்கட் வந்துட்டு ரவுண்டாக இருக்குது. ஸோ நம்ம அதை ரவுண்ட் ஷேப்பை கரெக்டாக போட்டால் தான் அது வந்துட்டு நல்லாயிருக்கும், ரியாலிட்டியாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா சாஃப்ட் பீச், அதுக்கப்புறமா மீடியம் எல்லோ ரெண்டுத்தையுமே நம்மளுக்கு பிளெண்ட் பண்ணால் இந்த கலர் கிடைக்கும். அப்போ தான் நம்ம அந்த லேயரிங் கரெக்டாக கொடுக்க முடியும். அந்த லேயர் இருந்தால் தான் நம்ம அதை இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் கொடுக்கும் போது அது இன்னும் ரியலாக தெரியும். இப்போ நான் அதை அப்ளை பண்ணிக்கிட்டேன். வாட்டர் கலர், டோம்ஸ் வாட்டர் கலராக யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். நீங்கள் கேமல் வாட்டர் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆல்கஹால் மார்க்கர்ஸில் எடுத்துக்கிட்டு எல்லோ ஆக்கர் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எல்லோ ஆக்கர் இருக்குது இல்லையா, இந்த கருவிலலாம் எல்லாமே எல்லோ ஆக்கர் இருக்குது. அதை நம்ம கொடுத்துக்கணும். எல்லோ ஆக்கர் கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபேபர் கேஸ்டல் எல்லோ ஆக்கர் பென்சிலை வச்சு அதுக்கு டார்க்னஸ் கொடுக்கணும். டார்க்னஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். டார்க்னஸ் நம்ம கரெக்டாக பண்ணலாம், ரிசல்ட் கரெக்டாக வராது. நீங்கள் பெருசாக ட்ராயிங் பண்ணுறத விட நம்ம சின்னதாக கொஞ்சமாக வரைஞ்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைன் ஆகும். இது நம்ம கரெக்டாக அது குட்டியான ட்ராயிங்ஸை வரைய நம்மளுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள், வரைஞ்சி பாருங்கள். அடுத்து அந்த கர்வில் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம கரெக்டாக டார்க் ப்ரௌன், நல்லா இருக்கிறதுலே டார்க் ப்ரௌனை நம்ம கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு முக்கியமாக இதில் யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒயிட் கலர் பென்சில் தான் ஒரு கலரோட இன்னொரு கலராக நம்ம பிளெண்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஒயிட் கலர் பென்சில் தான் நம்ம இதில் அதிகமாக யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பிளாக் கலர், டோம் சூப்பர் சாஃப்ட் கலர் பென்சிலில் பிளாக் கலர், அதுக்கப்புறம் கிரே கலர், அதுக்கப்புறமா ஒயிட் கலர், மூணுத்தையுமே நம்ம கரெக்டாக பிளெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த கேஷ்யூ நட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஷ்யூ நட்ஸை நம்ம ஒயிட் கலர் ஜெல்லி ரோல் பெண்ணை வச்சு கொடுத்துக்கணும். அதுக்கு மேலே நம்ம மீடியம் எல்லோ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே மாதிரி ரியலிட்டியான கேஷ்யூ நட் கிடச்சிடும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டோம்ஸ் வாட்டர் கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்து நம்ம அதை இன்னும் கொஞ்சம் அடுத்து டார்க்னஸ் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ராயிங் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.